இந்த மே 2ஆம் தேதி ஆதிசங்கர ஜெயந்தி. இந்த தேதி அன்றைக்கி தான் என்னுடைய சேனல் மகா பெரியவாளோட கிருப்பையால் ஆரம்பிக்கப்பட்டது. ஆதிசங்கரர் காஞ்சிபுரத்தில் இருக்கிற மூலாம் நாய மட்டத்தை ஸ்தாபித்தார். மீதி 4 மடமும் சிஷ்யர்கள் அங்கங்கே அவர் நியமித்து அவர்கள் மூலமாக அந்த மட்டங்கள் நிறுவப்பட்டன. ஆனால் காஞ்சிபுரத்தில் ஆதிசங்கரரே நியமித்ததால் இதனால் இதுக்கு பேர் மூலாம் நாய மட்டம் அப்படின்னு பேர். அங்கே அவர் சித்தி அடைஞ்சார். அவருடைய அந்த சந்நிதியும் அங்கே இருக்குது. நம்ம காமாட்சி அம்மனை தரிசிச்சுட்டு சுற்றி வரிசை பிரகாரம் அந்த இடத்துல ஆதிசங்கரருடைய விக்கிரகத்தை நம்ம பார்த்து வணங்கலாம். அவர் எழுதின எத்தனையோ ஸ்லோகங்களில் எனக்கு ரொம்ப பிடிச்சது சிவானந்த லஹரி, சௌந்தரிய லஹரி. 100 ஸ்லோகங்கள் கொண்டது, அற்புதமானவை. அதில் அந்த ஆதிசங்கர ஜெயந்தியை நினைவு கூறும் விதமாக 87வது ஸ்லோகம் எனக்கு ரொம்பவே பிடிச்சது. ஏன்னா பக்தி மட்டும் எனக்கு கொடு சம்போ அப்படின்னு சொல்லிட்டு சிவனை நோக்கி ரொம்ப அழகாக எழுதப்பட்ட பாடல் அது ஆதிசங்கரால். அசனம் கரலம் பணீகலாபக வசனம் சர்மச்ச வாகனம் மகோக்ஷக மமதாஸ்யதி கிம் கிமஸ்தி சம்போ தவ பாதாம்புஜ பக்திமேவ தேஹி. இதுக்கான அர்த்தத்தை பார்க்கலாம். ரொம்ப அழகான அர்த்தம். உதாரணமாக நம்ம ஆகாரம் வேணும் அப்படின்னு பகவான் கிட்ட போனோம்னா அவரோட ஆகாரம் இது உக்ரமான ஹாலாஹல விஷம். அதை தன்னோட கையில் வச்சுன்னு காத்துட்டுருக்கார் சிவன். எனக்கு ஆகாரம் வேணும் அப்படின்னு சொன்னால் அப்போ பகவான் இதை பிடிச்சிக்கோ அப்படின்னு அந்த விஷத்தை கொடுத்துட்டா யாராவது மனுஷன் அதை வேணும்னு சொல்லிட்டு வாங்கிப்பாங்களா? கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாலும் வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாம் ஓடி வந்துடுவோம். சாக்ஷாத் பகவான் தானே கொடுக்குறார் விஷம்னு கூட நம்ம வாங்கிக்க மாட்டோம். அதனால் ஆகாரம் வேணும் அப்படின்னு ஒருத்தன் கேட்டான்னா பகவானே நீ உன்னோட அசனம் உன்னுடைய ஆகாரத்தை தான் கொடுப்ப, அதாவது விஷத்தை கொடுப்ப, அதை என்னால் தாங்கிக்க முடியாது அப்படிங்கிறார். அசனம்னா விஷம். பணீகலாபக அப்படின்னா சரி ஆகாரம் வேண்டாம் எனக்கு ஆபரணம் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட போனாக்க சிவன்கிட்ட உங்ககிட்ட இருக்கிற ஆபரணங்கள் எது? அங்கே எங்கே சுற்றின்னு இருக்கிற பாம்பு தான். அதே எல்லாத்தையும் தலைக்கு காலுக்கு கைக்கு எல்லாத்துக்கும் போட்டுருக்க நீ இந்த ஆபரணம் கேட்டி எடுத்துக்கோ அப்படின்னு அந்த பாம்பை தூக்கி நம்ம மேலே போட்டால் நம்மலாம் ஓடியே போயிடுவோம். அந்த ஆபரணத்தை வச்சுன்னு ஒன்றுமே பண்ண முடியாது இல்லையா? சரி அதான் போட்டோம். நம்ம வஸ்திரம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவன்கிட்ட கேட்டோன்னா நல்ல நல்ல வஸ்திரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சின்னு போவோம். அப்போ பகவான்கிட்ட அந்த மாதிரி வஸ்திரங்கள் எல்லாம் இருக்கான்னு வசனம் சர்மச்ச, அதாவது அவர்கிட்ட இருக்கிறதெல்லாம் கஜாசுரனை சம்ஹாரம் பண்ணி அவனுடைய தோலை எடுத்து அதை வஸ்திரமாக கட்டின்னு இருக்காராம் சிவன். இப்படிப்பட்ட ஒரு சர்மத்தை, சர்மம்னா தோல், பகவான் அவுத்து கொடுக்க போனால் அது நம்மளோட உபயோகத்துக்கு வருமா? யாராவது அந்த கஜத்தோட தோலை கட்டின்னு வெளியில் போனான்னு சொன்னால் அவனுக்கு மான மரியாதை தான் இருக்குமா? அதனால் பகவான் பரமேஸ்வரன்கிட்ட போய் வஸ்திரத்தை கேட்டால் இந்த வஸ்திரத்தை கொடுத்தா நமக்கு பிரயோஜனமே இல்லை அப்படிங்கிறார் ஆதிசங்கரர். சரி எனக்கு ஒரு வாகனம் வேணும் அப்படின்னு கேட்டு போனால் பகவான்கிட்ட என்ன புஷ்பக விமானம் இருக்கா, வேறு ஏதாவது ரத்தம் இருக்கா, தங்க ரத்தம் இருக்கா, அல்லது காரதா இருக்கா? ஒன்றும் இல்லை. என்ன இருக்குது? மகோக்ஷக உயர்ந்த ஒரு எருது தான் பகவான்கிட்ட இருக்குது, காளை மாடு. அதை நீ கேட்டியப்பா எடுத்துன்னு போ அப்படின்னு சொன்னால் எருது மேலே உட்காந்து சுற்றின்னு இருந்தான்னு சொன்னால் எல்லாரும் நம்மளை பார்த்து என்ன நினைப்பாங்க? குதிரை மேலே உட்காந்து போனால் ஓகே, அதில் கொஞ்சம் ஏதோ உத்தியோகத்தில் இருக்கான் அப்படின்னு சொல்லிக்கலாம். எருது மேலே உட்காந்து போகிறதால ஒரு மரியாதையும் ஒன்றுமே கிடைக்காது. இந்த மாதிரி பகவான்கிட்ட போய் கேட்டால் இதெல்லாம் பொருள்களை அவன் கொடுத்துடுவான்னு சொன்னால் பிரயோஜனத்துக்கு வராது இல்லையா? வசனம் சர்மச்ச வாகனம் மகோக்ஷக இதெல்லாம் நீ கொடுப்ப, உங்ககிட்ட இருக்குது. ஆனால் எனக்கு வேணுங்கிறது என்ன? மமதாஸ்யதி கிம் கிம்மஸ்தி சம்போ மம எனக்கு கொடுக்கறதுக்கு உங்ககிட்ட கிம் அஸ்தி என்ன இருக்குது? கிம் தாஸ்யதி நீ என்ன நீ எனக்கு கொடுக்க போகிற? ஏன்னா நீ வச்சுருந்துக்கிற மீதியெல்லாம் எனக்கு பிரயோஜனமே இல்லையே. தவ பாதாம்புஜ பக்திமேவ தேஹி. ஆனால் ஒன்றே ஒன்று நீ தர முடியும். அது என்னது? பகவானே உன்னோட பாத கமலங்களெல்லாம் எனக்கு எப்போவும் பக்தி கொடுத்துடு, அது போதும், மீது எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆதிசங்கரர் சிவன்கிட்ட கேட்குறார். அதாவது பகவான்கிட்ட போய் அது வேணும் இது வேணும் அப்படின்னு கேட்க போனால் பகவான் இதுதான் கொடுப்பான். ஆனால் பாத கமலத்தில் பக்தி கொடு அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக கொடுத்துடுவான். ஏன்னு கேட்டால் அதெல்லாம் வாங்கிக்கிறதுக்கு நம்மளுக்கு தகுதி இருக்கோ இல்லையோ, ஆசை இருக்குது, அதை அவரால் கொடுக்கவும் முடியும். இப்படி தான் பகவான் பக்தி வச்சுருக்கார், அதை கொடுப்பான் அப்படிங்கிறத ஆச்சாரியர்கள்லாம் சொல்லித்தரார். இன்னொரு தாத்பரியம் இருக்குது. நாம் பரமேஸ்வரன்கிட்ட தான் பக்தி வேணும்னு ஏன் கேட்கணும்?
நமக்கும் பரமேஸ்வரனுக்கும் இருக்கிற சம்பந்தம் தான் அந்த மாதிரி இருக்குங்கிறார் ஆதிசங்கரர். இந்த மாதிரி ஒரு திருடமான சம்பந்தம், பந்துத்துவம் வேறு எந்த தெய்வத்துக்கிட்டே நம்மளுக்கு கிடையாது. உதாரணமாக பிரம்மதேவன் கிட்ட கிடையாது, நாராயணன் கிட்ட கிடையாது, இந்திரன் கிட்ட கிடையாது. அவர்கள் யார்கிட்டையும் இல்லாத ஒரு பந்துத்துவம் நமக்கு பரமேஸ்வரன் கிட்ட இருக்குது. அதனால தான் ஆச்சாரியார் சொல்கிறார், நீ அந்த அவர்கிட்ட நீங்கள் பக்தி வேணும் அப்படின்னு கேளுங்க, அதை உனக்கு கொடுத்துருவா. ஏன்னா உன்னை விட்டால் எனக்கு வேறு யாருமே பந்து இல்லை, நீ தான் எனக்கு பந்து. அதையும் அவர் இன்னொரு ஸ்லோகத்தில் சொல்கிறார், பிரபுஸ்துவம் தீனானாம் खलु परमबन्धुः पशुपते प्रमुख्योऽहं तेषामपि किमुत बन्धुत्वमनयोः त्वयैव क्षन्तव्याः शिवमदपराधाश्च सकलाः प्रयत्नात् कर्तव्यं मदवनमियं बन्धुसरणिः. இங்கே பசுபதேன்னு சொல்கிறாருன்னா, யாருக்கெல்லாம் ஞானம் சரியா இல்லையோ அவங்கெல்லாம் விலங்குகளுக்கு சமமாக. அதனால் பசுனாக்க சன்ஸ்கிரிட்டில் எனி அனிமல், அதுக்கெல்லாம் ஈசனாக இருக்கிறதால பசுபதே அப்படின்னு சிவனை அட்ரஸ் பண்ணுறார் ஆதிசங்கரர். இப்படி ஏழையிலையும் பரம ஏழையாக இருக்கிற என்ன கொஞ்சம் பாரு, நீ தான் என்னோட பந்து உறவு, என்னோடய தவறை எல்லாம் மன்னித்து என்னை நீ தான் காப்பாற்றணும் அப்படின்னு வேண்டார் ஆதிசங்கரர். இதுதான் பந்து சரணிகி. ஏன்னா உலகத்தில் பந்துக்கள் கஷ்டத்தில் இருக்கும்போது கேட்டால் ஏதாவது உதவி பண்ணுறவர்கள் தான் அவர்களுடைய உறவுக்காரர்கள். அதனால் பரமசிவனே நீ எனக்கு உதவி பண்ணி நீ என்னோட பரம பந்து அப்படின்னு காட்டணும் அப்படின்னு நீங்கள் ஆச்சாரியால் சொல்கிறார். இந்த சௌந்தரிய லஹரி, சிவானந்த லஹரி இதெல்லாம் எனக்கு சொல்லிக் கொடுத்த திருமதி நிர்மலா வேணுகோபாலன். காஞ்சிபுரத்துலேருந்து ஆன்லைனில் அவர்கள் அற்புதமாக சொல்லிக் கொடுக்கறத வச்சு தான் நான் ஏதோ சிறிதளவாவது உங்களோட பகிர்ந்துக்க முடியாது. அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நமஸ்காரங்கள், நன்றிகள். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர.